ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம தளபதி அண்ணனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். நல்லா ஹாப்பியாக போச்சு. அதேமாரி எல்லா இடத்துலையும் அது ஹாப்பியாக இருக்கணும். சண்டை சச்சரவு எப்பவுமே வரக்கூடாது. அது அண்ணனும் எதிர்பார்க்க மாட்டார். கடவுள் புண்ணியத்தில் அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா வேண்டிக்குங்க, நல்லா இருக்கணுன்ட்டு. அவர் இருந்தால் தான் நம்ம எதிர்காலம் மாறும். இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் எங்கேயும் போயிட்டு சண்டை போட்டுக்கின்னு சச்சரவு போட்டுக்கின்னு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அது மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம பண்ணுறதுன்னா அவர் பண்ணுறதுன்னா ரெண்டும் ஒன்றாயிடும். இப்போது நம்ம பண்ணுறதுன்னா அவர் காதில் போகும், நம்மளுக்கு அது அவருக்கு மன கஷ்டமாகும். அந்த அளவுக்கு நீங்கள் போகாதீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, எவ்வளோ பண்ணாங்கன்ட்டு. அதை கொஞ்சம் கெஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும். ஆனால் ஜாலியாக இருந்தது எங்கள் ஊரில். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் எந்த சண்டை சச்சரவும் எதுவுமே வரல. அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பி. ஏன்னா இங்கே எப்பவுமே ஜாஸ்தி சண்டை வந்துக்கின்னு தான் இருக்கும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலுமே சண்டை தான் வரும். ஆனால் எதுவுமே வரல. அதுதான் பெரிய விஷயமே. இங்கே எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சு எல்லாமே ஜாலியாக போயிட்டாங்க. அதேமாரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஜாலியாக கடந்து போயிடுங்க. சண்டை சச்சரவு எதுவும் வேணாம். புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம சப்போர்ட்டு அண்ணன் தான். அதனால் அவரும் நல்லா இருக்கணும். எப்பயுமே சந்தோஷமாக அவரும் இருக்கணும். அவர் இருந்தால் தான் நம்மளும் இருக்க முடியும். ஜனநாயக நாடு, ஜனநாயகம் வந்தாச்சு. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? நைஸ் டே. நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நம்ம பசங்க வேறு லெவல். அதேமாரி நீங்களும் அதே கீப்பப் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அண்ணன் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது. அது நம்மளா போகவும் கூடாது, நம்ம மேலேருந்து அவருக்கு போகக்கூடாது. அந்த அளவுக்கு கீப்பப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ.